ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டே ட்ரிப் தாங்க. ஸோ ஒரு ஒன் டே ட்ரிப் ரொம்ப வருஷம் கழித்து நான், தமிழ், ஈஸ்வர் மட்டும் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ரியான் வந்து பாட்டி தாத்தா கூட சேஃபாக வீட்டில் இருக்கார். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் 3 பேர் மட்டும் ட்ராவல் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே ட்ரிப்புக்கு ஸோ இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி ஒரு பார்டர் சிட்டிக்கு போக போகிறோங்க. அதாவது யூஎஸ்லேருந்து கெனடாவுக்கு போக போகிறோம். நாங்கள் இருக்க ஒஹாயோலேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ரைவ் பண்ணாலே பார்டர் சிட்டி வந்துடுது. இதுக்கு முன்னாடி நம்ம நவாஸ்கோஷியா கெனடாவில் இருந்தோம். அங்கே இருக்கும் போதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்டர் சிட்டிஸ் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. பட் அங்கேருந்து ரொம்பவே தூரமாக இருந்துச்சு, அதெல்லாம் போக முடியல. பட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பை இருக்குது. அதனால் ஒய் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் டே ட்ரிப் கிளம்பியாச்சுங்க. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அந்த பார்டர் சிட்டி எந்த சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யூஎஸில் வந்து மிச்சிகனில் இருக்க டெட்ராய்ட் அப்படின்ற பிளேஸ்லேருந்து அம்பாசிடர் பிரிட்ஜ் வழியாக க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வின்சர் ஆன்டாரியோ வந்து போக போகிறோம் நம்ம. ஸோ போய் அந்த பார்டர் சிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நம்ம அந்த பார்டர் க்ராஸ் பண்ணுறது, ஸ்டே பண்ணுறது இதெல்லாம் தாங்க இருக்கும். அடுத்த வீடியோவில் தான் நாங்கள் சண்டே ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். மெக்சிகன் டவுன். Use the right lane to take the ramp to Ambassador Bridge. மேலே இருக்கிறது அம்பாசிடர். ஓ, அதை போட்டிருக்கு பாரு, அம்பாசிடர் பிரிட்ஜ்னு. Continue. ஓரா பூச்சி அடிச்சு போச்சு, பூச்சி அடிச்சு போச்சு. ஃபியூவல் ஸ்டேஷன், யா அந்த பக்கம் கனடா. கேஷ் அண்ட் கிரெடிட். ஓ, அந்த பிரிட்ஜுக்கா? அந்த பிளாக் கார் கனடால இருக்குதா? ஸோ பிரிட்ஜுக்கு வந்து யூஎஸ்னா $9, கெனடானா $12 கெனடியன் டாலரில். ஸோ பே பண்ணியாச்சு. இப்போ பிரிட்ஜில் போக போகிறோம். In 1000 feet, continue on to Ambassador. ஸோ இதுதான் அந்த அம்பாசிடர் பிரிட்ஜ். அதோட ஃபுல் வியூ தெரியுது சைட்லேருந்து. கரெக்டா ரெட் கலர்ல அடிக்குது பாரு, லைட் கனடா. இஸ் ஓ கனடா பாட்டு பாடுறியா? ஓகே.
வந்துட்டோம் ஈஷு. கனடாக்குள்ள என்டர் ஆயாச்சு. ஈஸ்வர் ஹாப்பி? I'm the happiest person ever. Yeah, I would even be more happy if we were in Nova Scotia. நோவா ஸ்கோஷியாவா? போகலாம் போகலாம், ஒன் டே அங்கேயும் போகலாம். ஸோ இதாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம். ஸோ கம்ஃபர்ட் இன் இதில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏரியா. பட் நம்ம லாஸ்ட் மினிட் பிளான், அதாவது பார்த்திங்கன்னா சாட்டர்டே கிளம்ப போகிறோம் அப்படின்றத சாட்டர்டே மார்னிங் தான் நாங்கள் கன்ஃபார்மே பண்ணி புக் பண்ணது. அதனால் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு இதுதான் கிடச்சிது. பட் இதுவும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் 3 பேர் தான் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து வேறு எதுவுமே ஃப்ளாஸ் எல்லாம் தெரியல. ஒரு 1 நைட் ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ஃபுல்லாக சுற்றிட்டு யூஎஸ்குள்ளேயே போயிட்டோங்க. ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். ஸோ ரூமும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிஆர் வச்சுருக்கிறதுனால பெருசாக எதுவும் கொஷின்லாம் பண்ணல. லைக் ஒரு 5 மந்த் நம்ம யூஎஸ் போய் ஆகுது, அது மட்டும் கேட்டிருந்தாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக போயிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பெருசாலாம் கொஷினே கேட்கல. ஸோ அப்படியே க்ராஸ் பண்ணி ஸ்மூத்தாக வந்து வந்துட்டோம். ஸோ வந்தாச்சு. இதுதான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற ரூம். ரொம்பவே வந்து டீசெண்டாக தாங்க இருக்குது. 2 குவீன் சைஸ் பெட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் டிவி இருக்குது. அண்ட் என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கபோர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் ஹோட்டல் ரூம்னால் நமக்கு வந்து அந்த அயனிங் பேட், அயன் பாக்ஸ், ஹேங்கர் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு குட்டி க்ளாசட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்ம லக்கேஜ் வைக்கிற ஸ்டாண்ட் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே ஹேர் ட்ரையரும் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் தங்கின ரூமில் ஹேர் ட்ரையர் இல்லை. ஸோ இங்கே வந்து ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரு டீசெண்டான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. நாட் பேடுன்னு சொல்லலாம். ரொம்ப ஓஹோன்னு இல்லை, பட் யா இட் இஸ் குட். அண்ட் ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. நல்ல சூப்பராக ஸ்டே பண்ணோன்னு சொல்லலாம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் டேபிள், காஃபி மேக்கர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் காஃபி பாட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஒன்று கூட ட்ரை பண்ணல. அண்ட் இந்த பக்கம் அவன் வச்சுருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் நம்ம தான் இதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து ஏதாவது வைக்கணும். அண்ட் டிவி ஆஸ் யூஷுவல். ஸோ அவ்வளோதாங்க ரூம் டூர். ஸோ இப்போ ரூம் டூர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்ணும். இன்னும் டின்னர் சாப்பிடல. ஸோ நெக்ஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கேயாவது போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கும்பலே இல்லைங்க வெளியே. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இமிக்ரன்ஸ் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 செட் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே அந்த போராட்டம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பெருசாக வந்து இங்கே கும்பலே கிடையாது. அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தாங்க இருந்தோம். அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து போய் கேட்டோம் என்ன ஆச்சுன்னு. அது வரைக்கும் எங்களுக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லை. நியூஸ்லலாம் பார்த்தோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லை. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் போய் ஏன் வந்து யாருமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி போராட்டம்லாம் நடந்ததுனால மக்கள் யாரும் பெருசாக இன்றைக்கி வெளியே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஆம்பியன்ஸ் சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே வந்து வாவ் அப்படின்னு ஃபீல் ஆச்சு உள்ளே என்டர் ஆகும்போதே. அண்ட் ஃபுட்டுமே வந்து ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு இடமும் வந்து சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? இந்தியா மேப்பி ஷிப்.
நல்லா கைஷ்மா. ஸோ ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நார்மல் டேயில் வெளில வந்து சூப்பராக இந்த மாதிரி ஒரு கடை போடுவாங்க போல இருக்குது, பட் இன்றைக்கி இல்லை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வின்சர் வாட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்கோம், ரிவர் ஃப்ரண்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு டெட்ராய்ட் வியூ தெரியும். ஸோ இந்த பக்கத்தில் இருந்து அங்கே தெரியறது எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்க அந்த டெட்ராய்ட்டோட டவுன் டவுன் வியூ வந்து அவ்வளோ அழகாக தெரியுதுங்க, ரிவர் ஃப்ரண்ட்டு. ஸோ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வின்சர், கெனடா. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்களேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு தமிழ் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. இந்த சைட் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நல்ல பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, இந்த சைடும் நல்ல ஹேப்பனிங்காக தாங்க இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. அதனால் நைட் வந்து இந்த நைட் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கும் அப்படியே காமிச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 டே ட்ரிப் வந்திருக்கோம். இன்னும் நாளைக்கு இன்னொரு சில இடங்களுக்கு போய் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்.